பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? நமக்கு ஒரு அற்புதமான தேவன் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர். அவர் இருக்கிறதுனால நம்ம எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. சரி, இப்போது சில சாட்சிகளை நாம் பார்க்க போகிறோம். என்றால் நிறைய பேர் தேவையோடு கூட ஒரு சுகத்துக்காக, விடுதலைக்காக, அற்புதத்திற்காக இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை விசேஷமாய் பார்த்து ஜெபிக்க ஆவலோடு காத்திருக்கிறாங்க. கிறிஸ்தவர் அல்லாத ஏராளமான மக்கள் உங்களுக்கு நான் விசேஷமாக வாழ்த்து சொல்லி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திர சொந்தமான ஆண்டவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். வேத புஸ்தகத்தில் அவரை குறித்து உலகத்தின் இரட்சகர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முழு உலகத்திற்கும் ஒரு ஆண்டவர், முழு உலகத்திற்கும் ஒரு இரட்சகர். மனிதர்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிக்கிறவர். அதற்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து மரித்து உயிர்த்தெழுந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் எந்த பாகுபாடும் பார்க்காதபடி யார் எந்த மொழி பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் இயேசுவே நீ கூப்பிடும்போது அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். இப்போ இந்த சாட்சிகளை கேட்கும்போது உங்களுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளே பலனடையும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதையெல்லாம் பெறுவீர்கள். அந்த விசுவாசம் ஒன்றைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே தூண்டி எழுப்பப்படுவதற்கு தான் ஆண்டவர் ஏற்கனவே செய்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மக்களுடைய அனுபவங்களை நாம் கேட்கிறோம். சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். முதலாவது சகோதரர் ரிச்சர்டு பெங்களூரில் இருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது பாருங்கள். நான் 42 வருடங்களாக சிகரெட் புகைக்கும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். சிறு வயதில் விளையாட்டாக ஆரம்பித்து அதன் பின்பதாக அடிமையாகவே மாறிவிட்டது. அது ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 பாக்கெட்டுக்கு மேலாக புகைத்து விடுவேன். சிகரெட் புகைக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. சிகரெட் புகைக்காவிட்டால் எனக்குள் எரிச்சலும் கோபமும் தான் வரும். வீட்டில் நான் என் பிள்ளைகள் மீதும் என் மனைவி மீதும் தலையில் அடித்து இனிமேல் புகைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்வேன். ஆனால் மறுநாளே நான் சிகரெட் பிடித்து கொண்டே தான் இருப்பேன். இதனால் வீட்டில் ஒவ்வொரு நாளும் என்னை வைத்து பிரச்சனை தான் வரும். சிகரெட் இல்லாவிட்டால் நானும் இல்லை என்று தான் நான் வாழ்ந்து வந்தேன். இது ஒரு பாவம் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. சில பழக்கங்கள் வந்து இதில் என்ன பாவம் அப்படின்னு சொல்லியே நிறைய பேருடைய மனதில் இதெல்லாம் பாவம் இல்லை, சிகரெட் பிடிக்கிறேனுங்க, பீடி பிடிக்கிறதுலனுங்க வந்துடுற போது, காஃபி டீ குடிக்கிற மாதிரி தான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ வந்து ரம், ஒரு காலத்தில் மதுபானம்னாலே பாவம்னு நினைத்தது போக இப்போது ரம் கொஞ்சம் குடிக்கலாம், அது நல்லது தானே, வாரத்தில் ஒரு நாள் குடிக்கலாம், குடும்பமாக பெண்கள் ஒரு காலத்தில் பெண்களாவது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஃபேமிலியாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு கலாச்சாரமாய் மாறிவிட்டது. பாவத்தை மனிதன் ஏற்றுக்கொண்டு அதை தன்னுடைய மனசாட்சியை மழுக்கி கொள்வதற்கு பாவம் என்பதை விட்டு அது ஒரு கலாச்சாரம். வாரத்தில் ஒரு நாள் என்ன தப்பு அப்படின்னு பாவத்தை பரவாயில்லை என்பதாய் மாற்றி தான் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி பாழாகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கை பாழாகிறது. அது சாத்தானுடைய ஒரு தந்திரம் கூட. இதில் என்ன தப்பு? பக்தியாக சாமி கும்பிட்றோம், பக்தியாக இருக்கிறோம் போதும். நிறைய பக்தியாக இருக்கிறவங்க பாருங்கள், நிறைய பேர் 100க்கு 90 பேர் குடி, அப்புறம் பீடி, சிகரெட், போதை வஸ்து, லஞ்சு வாங்குறது, எல்லா பாவமும் இருக்கும். ஆனால் பக்தியாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், அதில் ஒரு 10% கடவுள் பயத்தோட கூட நம்ம வந்து கடவுளை நம்புகிறோம், வணங்குகிறோம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு 10% அதில் இருக்கிறாங்க. எல்லா மதத்தை நான் பொதுவாக தான் சொல்லுகிறேன். அது மாதிரி இருக்கிறாங்க. பெரும்பாலான பேர் பக்தியாக சாமி கும்பிட்டா போதும், அதில் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அதனால் ஒரு பக்கம் பக்தியாக சாமி கும்பிடுவாங்க, இன்னொரு பக்கம் சாரையும் குடித்து தன்னை கெடுத்து குடும்ப சமாதானத்தை அழிச்சிருவாங்க. அப்போது இது வந்து ஒரு மனசாட்சியிலே சூடுண்டவர்கள் ஆனார்கள் என்று வேதத்தில் சொன்னபடி அப்படியே மறத்து விடுகிறாரு. பார்த்திங்களா, இவங்களுக்கு கூட இதில் என்ன பாவம் அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான்
2024 வருடத்தில் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த வருஷம்தான் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜூன் மாதத்தில் ஒரு நாள் நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் அநேக சாட்சிகளை வாசித்த பின்பதாக போதை பழக்கத்தில் உள்ளவர்கள் விடுதலை பெற விசேஷமாய் ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் என்னுடைய இருதயத்தில் கைகளை வைத்து எனக்கு விடுதலை தாங்க இயேசுவே என்று ஜெபித்தேன். ஜெபிக்கும்போது ஒரு வல்லமை எனக்குள் இறங்கியது. என் உடம்பு முழுவதும் குளிர்ந்தது. ஜெபம் முடிந்ததும் என்னை விட்டு ஒரு பாரம் விலகியதை உணர்ந்தேன். அதன் பின்பதாக எனக்கு சிகரெட் புகைக்கும் எண்ணமே எனக்குள் வரவில்லை. 42 வருஷமாக இந்த பழக்கம். இது ஒரு பாவம்னு அவங்க உணர்ந்து முதல்ல ஜெபிக்கிறாங்க. இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு இதில் ஒரு விடுதலை தாங்க. பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொண்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பி விடுதலைக்காக ஜெபிக்கும்போது இயேசு உடனே அற்புதம் செய்வார். முதல்ல ஒத்துக்கொள்ளணும் பாவம் என்று. நிறைய பேர் பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்வதில்லை. இது அவங்களுடைய பலவீனம். இதில் என்ன தப்பு இருக்குது, இதில் சமுதாயத்தில் எல்லாரும் செய்யாததா, அப்படி சொல்லியே சமுதாயத்தை சீரழிக்கிற பாவங்கள் பெருகிவிட்டது. ஆனால் அது உணர்ந்து அவங்க ஜெபிக்கிறான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் லஞ்சம்னாலே 10 ரூபா கொடுத்தோட லஞ்சம் கேட்குறாங்கப்பா, 10 ரூபா லஞ்சம் வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு இருந்தது. இப்போ இந்த நிலைமைக்கு வந்துட்டு கொடுக்காம எதுவுமே நடக்காது. ஓகே, சமுதாயத்தில் லஞ்சம் கூட இப்போ பாவம் இல்லை என்கிற சூழ்நிலை, மனநிலை மக்களுக்குள்ளே வந்துவிட்டது. கொடுத்தா தான் காரியம் நடக்கும். கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லோரும் வாங்குறாங்கப்பா, யார் சொல்கிறது அப்படின்ற மாதிரி மக்களுடைய மனநிலைமையை பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற விதமாய் மாற ஆரம்பித்து விட்டது. இதுதான் சமுதாயத்துக்கு மிக கேடான ஒரு காரியம். ஒரு காலத்தில் இதெல்லாம் பாவனை எதிர்த்தோமே, இன்றைக்கு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த பழக்கமாக ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டோம். ரொம்ப ஆபத்து பாருங்கள். இதனால தான் அதை உணர்வு இல்லாதபடி வாழ்கிறது. இப்போ பாருங்கள், அவர் உணர்ந்து தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்த உடனே என்ன நடந்தப்பா, ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை எனக்குள்ளே இறங்கினார். உண்மையாக ஜெபம் பண்ணால் ஆண்டவுடைய வல்லமை தொடும். உண்மையாக எனக்கு இந்த பழக்கத்திலேருந்து பாவத்திலேருந்து விடுதலை வேணும் இயேசுவே, இந்த மதுபானம், போதை வஸ்துகள், இந்த பாவ பழக்கங்கள் இதிலேருந்து விடுதலை வேணும்னு உண்மையாக ஜெபிக்கும்போது ஆண்டவுடைய வல்லமை தொடுவதை உணர முடியும். என் உடம்பு முழுவதும் குளிர்ந்தது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவுடைய பிரசன்ன வல்லமை தொடு. சிலர் நெருப்பாக வந்தது ஆண்டவுடைய வல்லமாங்க இருந்து குளிர்ந்த ஒரு உணர்வு உண்டாயிடுச்சுன்னாங்க. ஒவ்வொருக்கும் ஒரு சிலர் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் ஒவ்வொருவரை சந்திக்கிற வித்தியாசம். சிலருக்கு ஒருமே அந்த மாதிரி காரியமே இருக்காது, ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுருவாங்க. அது மாதிரி காரியமாக இருக்கிறாரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, அதன் பின்பதாக எனக்கு சிகரெட் புகைக்கும் எண்ணமே வரவில்லை. சிந்தனையே மாறிவிட்டேன். அந்த எண்ணமே வரவில்லை. நான் சிகரெட்டை கையில் தொடவே இல்லை. 42 வருஷமாக இருந்தது போய்விட்டார். சிகரெட் வாடை கூட இப்பொழுது எனக்கு பிடிக்கவில்லை. எந்த ஸ்மெல்லை ரொம்ப ரசித்து நுகர்ந்தார்களோ இப்போ அந்த ஸ்மெல்லை பிடிக்கவில்லை. இயேசுவே எனக்கு மெய்யான விடுதலை தந்துள்ளார். இதுதான் மெய்யான விடுதலை என்பது. பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு, பாவத்திலிருந்து பூரண விடுதலை, இதான் உண்மையான மெய்யான விடுதலை. அதான் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள். மதுபானத்தின் விடுதலை, போதை வஸ்துகளின் விடுதலை, போதை மருந்துகளின் விடுதலை, புகை பழக்கத்திலிருந்து விடுதலை, உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற எந்த பாவமாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு விடுதலை நாள். அது சொல்கிறாங்க, முன்பெல்லாம் ஜெபிக்கவே விரும்ப மாட்டேன். இப்பொழுது நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து வேதம் வாசித்து ஜெபிக்கவும் செய்கிறேன். ஏன் ஜெபிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஏன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொன்னால் டாக்டர் அப்படி சொல்லிடுவாங்க, சம்திங் ராங், ஒரு சிக்னஸ் இருக்குது, ஒரு வியாதி தான் உங்களுடைய பசியை கெடுக்கிறது. ஒரு வியாதி இருக்கிறதுனால பசி இல்லை. ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையை தாக்கி இருந்தால் ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. நீங்கள் நல்லா என்னால் ஜெபிக்க முடியல, ஜெபத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேதத்தை தியானிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களுடைய ஆத்மாவில் வியாதி, நோய் வந்து விட்டதுன்னு அர்த்தம். அந்த ஹீல் பண்ண உடனே உங்களுக்கு ஜெபிக்கிறது குறித்த தாகம், பசி வந்துடும். வேத வசனத்தை குறித்த தாகம் வந்துடும். பார்த்திங்களா, இவங்க சொல்லுவாங்க இப்போ ஜெபிக்கிறாங்க. காலையில் எழுந்த உடனே முதல் வேலை வேதம் வாசித்து ஜெபிக்கிறாரு.
என் குடும்பத்தில் இப்பொழுது மெய்யான ஒரு சமாதானத்தை இயேசு கொடுத்துள்ளார். இயேசுக்கே மகிமை. குடும்பமே சமாதானம். ஒருவர் பாவத்துக்கு அடிமைப்பட்டுட்டால் ஹோல் ஃபேமிலி வில் அஃபெக்ட். குடும்பம் பாதிக்கப்படும். மனைவி, பிள்ளைகள், இதை நீங்கள் மனதில் கொள்ளணும். இப்போ பாருங்கள், அடுத்து சகோதரி லில்லி பங்காரபெட், கர்நாடக மாநிலத்தில் பங்காரபெட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். சகோதரி லில்லி, நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவள். எனக்கு 4 வருடங்களாக எனது இடது கண்ணில் ஒரு சிறிய கட்டி இருந்தது. இந்த கட்டியினால் நான் அதிக கஷ்டப்பட்டேன். எப்பொழுதும் அது உறுத்தி கொண்டே இருக்கும். திடீரென வலி ஏற்படும். அப்பொழுது கண்ணை திறக்கவே முடியாது. அந்த கண்ணில் 4 வருஷமாக ஒரு கட்டி உறுத்திக்கிட்டே இருக்கும். சில நாள் திறக்கவே முடியாது கண்ணை. திடீரென அந்த வலி வந்து கொண்டே இருக்கும். மருத்துவரிடம் சென்று அதற்கான மருந்துகளெல்லாம் போட்டு பார்த்தேன். அந்த நேரம் மட்டும் கேட்கும். ஆனால் கட்டி எனக்கு மறையவே இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பின்பு தான் எனக்கு மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். 2023 வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் இந்த நிகழ்வு, நீங்கள் வியாதி உள்ள இடத்தில் கைகளை வைத்து ஜெபியுங்கள், அப்பொழுது இயேசு அற்புதம் செய்வார் என்று கூறினீர்கள். நானும் எனது கண்ணில் என் கையை வைத்து விசுவாசத்தோடு இயேசுவை எனக்கு சுகம் தாரும் என்று ஜெபித்தேன். ஜெபித்த மறுநாளில் எனக்கு கண்ணில் வலி சுத்தமாக வரவே இல்லை. மேலும் கண்ணில் இருந்த கட்டியும் காணாமல் போய்விட்டது. பெரிய ஆச்சரியம். அன்றிலிருந்து இப்பொழுது வரை என் கண்ணில் கட்டி வரவே இல்லை. கண்ணில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கர்த்தர் எனக்கு பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். இயேசுவுக்கு 4 வருஷமாக கண்ணில் கட்டி உறுத்திக்கிட்டே இருக்கும். சில சமயத்தில் அது கண் முழுவதையும் பாதித்து விடும். ஒரு நாள் விசுவாசத்தோடு கண்ணில் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. அந்த விசுவாசமுள்ள ஜெபந்தான் பிணியாளியை ரட்சிக்கும். ஜெபித்த அன்றைக்கே மறுநாளில் பார்த்தா கட்டியை காணவில்லை. அதன் பிறகு கண்ணில் வலியும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, நல்ல சுகம். இன்றைக்கு உங்களுடைய கண்ணில் பிரச்சனையா, காதில் பிரச்சனையா, ஹார்ட்டில் ப்ராப்ளமா, லங்ஸில், லிவரில், கர்ப்பப்பையில், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எதில் பிரச்சனை சுகம் வேணுமோ அதில் கை வைத்து நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, விசுவாசிக்க போகிறீங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்னொரு சகோதரி அமலா, பெங்களூர்லேருந்து ஒரு சகோதரி, நான் 7 வருடமாக அரிசி சாப்பிடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். நான் நினைக்கும் நேரமெல்லாம் அரிசி சாப்பிடுவேன். வீட்டில் வேலை செய்யும் நேரத்தில் வாயில் அரிசி போட்டு கொண்டே தான் வேலை செய்வேன். தூங்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் அரிசி சாப்பிட்டு கொண்டே தான் இருப்பேன். எங்கே பிரயாணப்பட்டாலும் என்னுடைய பேக்கில் அரிசி இருக்கும். அரிசி சாப்பிட்ற பழக்கம் சிலர்லாம் சாட்சி சொன்னாங்களே, சிலர் குச்சி சாப்பிடுவாங்க, சிலர் சாக் பீஸு, சிலர் செங்கல், அதெல்லாம் அது ஒரு அடிமைத்தனம் சிலருக்குள்ளே. சாதாரணமாக நினைப்போம், அது நம்முடைய சரீரத்தை பாதிக்கிற விஷயம். அரிசி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம சரீரத்தில் பல உபாதைகளை கொண்டு வரும். செங்கல் சாப்பிட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை, வியாதியை கொண்டு வரும். இந்த மாதிரி நம் சரீரம் தேவனுடைய ஆலயம். இதை பாதிப்புக்குள்ளாகிற பல காரியம் நம்மளை அடிமைப்படுத்துகிறது. இது ஒரு தப்பே இல்லை, இது ஒரு பெரிய பாவமா அப்படி தெரியும். பாவங்க அரிசி சாப்பிட்றதெல்லாம் பாவம் கிடையாது. அடிமையாக்கிட்டல, அது இல்லாமல் இருக்க முடியலல்ல. வெளியே போனாலும் பேக்கில் இருக்குது, எங்கே போனாலும் எப்போவுமே சாப்பிட்டுக்கிட்டு அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அது ஒரு அடிமைத்தனம், ஸ்லேவரி. அடிமைத்தனத்தில் இருந்தாலே அது பாவம்தான். அதில் பின்னால் ஒரு ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு தீமை செய்கிற ஒரு ஆவி, அதிலேருந்து விடுதலை பெற்றே ஆகணும். இதுதான் மனதில் கொள்ளணும். பாருங்கள், சொல்கிறாங்க, என் வீட்டில் எல்லாரும் என்னை இதற்காக திட்டுவார்கள். ஆனால் என்னால் அரிசி சாப்பிடும் பழக்கத்தை நிறுத்தவே முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். 2024 வருடத்தில் ஜனவரி மாதத்தில் ஒரு நாள் நேரலை நிகழ்ச்சியில் என்னை போல அரிசி சாப்பிடும் பழக்கத்திற்கு அடிமையாகி விடுதலை பெற்ற ஒருவரின் சாட்சியை நீங்கள் வாசித்த போது எனக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற விசுவாசம் வந்தது. பார்த்தீங்களா, விசுவாசம் உள்ளத்தில், அதுக்கு தான் சாட்சி. இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தார், அப்போ எனக்கும் நடக்கும்ன்ற ஒரு விசுவாசம், அதுக்கு தான் சாட்சியை தவிர மனுஷனை பெருமைப்படுத்த அல்ல. நீங்கள் இந்த சாட்சியெல்லாம் பாருங்களேன், இல்லை மோகன்லால் சேஷன் வரமாட்டார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, இயேசுக்கிட்ட ஜெபிக்கிறாங்க, இயேசு அற்புதம் செய்கிறார்.
இயேசுவுக்கும் இந்த அற்புதத்துக்கு தான் சம்பந்தம் உண்டு. பாருங்கள், இவங்களுக்கு அந்த பழக்கத்தை ஆக ஜெபிக்கிறாங்க. நானும் இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க பாரத்தோடு ஜெபித்தேன். ஜெபித்த ஒரு வாரத்திலேயே அரிசி சாப்பிடும் பழக்கத்தை நான் மறந்து விட்டேன். எனக்கே ஆச்சரியமாயிருந்தது. இப்பொழுது அந்த எண்ணமே எனக்குள் வரவில்லை. இயேசுவே எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். விட முடியாத இந்த அரிசி சாப்பிடும் பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 7 வருஷம் அடிமைத்தனம். கருத்தாக ஜெபிச்சாங்க, விடுதலை. உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஏதோ ஒரு பழக்கம் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்குது. உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். இன்றைக்கு எனக்கு இதில் ஒரு விடுதலை வேணும். இயேசுவே நீ கேளுங்க, விடுதலை ஆண்டவர் தருவார். இன்னொரு சகோதரி பாருங்கள், சாந்தி, மயிலாடுதுறை, அங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கும் ஒரு விடுதலை கிடச்சிருக்குது. இதுவும் ஒரு பாவ அடிமைத்தனம். நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவள். பக்தியில் மிகவும் வைராக்கியமாக இருப்பேன். தமிழ்நாட்டில் உள்ள சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு நடை பயணமாகவே சென்று இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் 40 வருடங்களாக வெற்றிலை பாக்கு போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். இந்த பழக்கத்தை விட நான் முயற்சி செய்யவே இல்லை. இது பாவம் என்பது எனக்கு தெரியவில்லை. இதான் எனக்கு நிறைய பிரச்சனை. இது ஒரு பாவம், அடிமைப்படுத்துகிறது என்பதை தெரியவில்லை நிறைய பேருக்கு. இப்போ தான் இதை சொல்ல சொல்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு வருகிறாரு. அறியாமை விலகி அறிந்து கொள்கிறாங்க இது கூட பாவம் என்பதாக. நம்ம அடிமைப்படுத்துகிற எந்த காரியமும் பாவம்தான். அதுக்கு பின்னால் இருக்கிறது ஆவி நம்மளை அடிமைப்படுத்துகிறது. இதை மாதிரி பாருங்கள், அவங்களுக்கு இது பாவனே தெரியலை. இந்த சூழ்நிலையில் 2021ஆம் ஆண்டில் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் வற்புறுத்தியதால் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க, தெய்வ வணக்கம் செய்கிறவங்க. இயேசுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. குடும்பத்தில் சொல்லியிருக்கிறாங்க இதை பாரு நீ, அதை கட்டாயப்படுத்துனதுனால பார்க்க ஆரம்பித்தாங்களாம். எனக்கு இயேசுவின் மீது ஒரு நம்பிக்கை வந்தது. நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்த போது இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் வந்தது. மேலும் ஒரு நாள் நீங்கள் நேரலை நிகழ்ச்சியில் போதை பழக்கத்தில் உள்ளவர்கள் விடுதலைக்காக ஜெபிக்கும்போது வெற்றிலை பாக்கு போடுவதும் பாவம்தான் என்று கூறி அதற்காக ஜெபிக்கும்போது நானும் என்னை அர்ப்பணித்து ஜெபித்தேன். அதில் அவங்க தப்பு பாவம்னு உணர்ந்து இயேசுக்கு அர்ப்பணித்து ஜெபிச்சாங்க. இயேசுவே இந்த பாவத்தை மன்னியும், எனக்கு விடுதலை தாரும். அவ்வளோதான் ஜெபம். நீங்கள் முதல்ல பாவம்னு உணரணும், விடுதலை இயேசு தருவார்னு விசுவாசிக்கணும், ஒரு ஜெபம் பண்ணணும். உடனே விட ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது. இயேசு கிறிஸ்து உங்களை அப்படியா, நீ இவ்வளோ நாள் பாவம் செய்ததில்ல, பாவெல்லாம் போன பாரத்தை சும, இதை தலையில் சுமந்துக்கிட்டு வா, காலில் செருப்பு இல்லாமல் நட, இத்தனை நாள் நட, இத்தனை நாள் பட்டினி கடை, தெய்வனுடைய கூடாரத்தை சுற்று ஒரு 40 முறை, இப்படிலாம் இயேசு ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் நமக்காக எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார். அவர் காலில் செருப்பு கூட இல்லாமல் சிலுவை சுமந்து காயப்பட்டவராய் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார். உனக்கு பதிலாக நான் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டேன். உன்னை மன்னிக்க, விடுதலை கொடுக்க, சாபத்தை மாற்ற, எல்லாத்தையும். இனி நீ அந்த கடினமான காரியத்தை செய்ய வேண்டாம், நீ விசுவாசித்தா போதும், ஜஸ்ட் பிலீவ், அவ்வளோதான். இதுதான் இயேசு சொல்லுவார். இதுதான் நிறைய பேருக்கு கஷ்டம். நீங்கள் சும்மா விசுவாசிங்க, ஏசு அற்புதம் செய்வான்னு கஷ்டம். அதையே இப்போ நான் நீங்கள் ஒரு கலரில் எல்லாம் ஒவ்வொரு கலரில் ஒன்று சொல்கிற மாதிரி நான் ஒரு கலர் சொல்லி எல்லோரும் வெள்ளை கலரில் நீங்கள் போட்டுக்கிட்டு 4 மாடிக்கு நடந்து வாங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்க, சுகம் கிடைக்குன்னு ஆயிரக்கணக்காக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன மனிதர்கள் தங்களுடைய பிரயாசத்தில் தெய்வத்தை பார்த்துடலாம், பாவ மன்னிப்பை பெற்றுடலாம், விடுதலை பெற்றலாம், ஆசீர்வாதம் பெறலாம் என்கிற ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. அதனால தான் நடக்கிறாங்க. ஏன் பிரயாசம், நான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி, நான் நடக்கிறேன், நான் பிரயாசப்படுறேன், அதில் பாவ மன்னிப்பும் வராது, விடுதலையும் வராது. அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அதை விசுவாசித்தால் உங்களுக்கு அற்புதம் வந்துடும். அதனால தான் இந்த தவறான நம்பிக்கைகளுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதான் சொல்லுவோம், இயேசுக்கு புண்ணிய ஸ்தலமே கிடையாது. எருசலேமுக்கு ஒரு முறையாவது போனால் தான் பல்லத்து போக முடியும்னு சொன்னால் அது பாவம். அப்படிலாம் கிடையாது. இயேசுக்கு எருசலேமில் இப்போ என்ன புண்ணிய ஸ்தலமாக இருக்குது? இல்லை. அது மாதிரி நாம் இயேசு அற்புதம் செய்த இடம், வாழ்ந்து உயிர்த்தெழுந்த இடம். அதனால் போய் பார்க்குறோம். அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற யூத மக்களும் ரட்சிக்கப்படணும், அங்கே உள்ள அந்த பலஸ்தீன மக்கள் அவங்களும் ரட்சிக்கப்படணும் ஜெபிக்கிறோம், அவ்வளோதான். அங்கே போயிட்டா தான் பல்லத்து போக முடியும் அப்படிலாம் கிடையாது. தப்பான எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காதங்க. பார்த்துங்க, இவங்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க.
எனக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வந்தது. மேலும் ஒரு நாள் நீங்கள் நேரலை நிகழ்ச்சியில் போதை பழக்கத்தில் உள்ளவர்கள் விடுதலையாக ஜெபிக்கும் போது வெற்றிலை பாக்கு போடுவதும் பாவம்தான் என்று கூறி அதற்காக ஜெபிக்கும் போது நானும் என்னை அர்ப்பணித்து ஜெபித்தேன். மேலும் தொடர்ந்து 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடக்கும் திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டேன். பெரிய ஆச்சரியம், நான் ஜெபித்த பின்பதாக எனக்கு வெற்றிலை பாக்கு போட வேண்டும் என்ற எண்ணமே வரவில்லை. 40 வருஷமாக இருந்த பழக்கம், இப்போ அந்த எண்ணமே வரல. ஜெபம் அதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை. இப்பொழுது 3 வருடங்களுக்கு மேலாகிறது, வெற்றிலை பாக்கு போடவே இல்லை. இயேசு என்னை விடுதலையாக்கி உள்ளார். இது ரொம்ப சிம்பிள். இது மாதிரி ஏதோ ஒரு காரியங்களை அடிமையாக்கி வச்சுருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தான், நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. சரி, இன்னொரு சகோதரி ஹெலினா திருப்பூர், இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். நான் கடந்த 33 வருடங்களாக வலிப்பு வியாதியினால் கஷ்டப்பட்டு வந்தேன். சிறு வயதிலிருந்தே எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது. ஒரு முறை வலிப்பு வரும்போது வாயில் நுரையாக வந்து மயங்கி கீழே விழுந்து விடுவேன். அதன் பின்பதாக அரை மணி நேரம் கழித்து தான் எனக்கு சுய நினைவே வரும். ஒரு முறை வலிப்பு வந்தால் 4 அல்லது 5 நாட்களுக்கு என் உடம்பில் வலி பயங்கரமாக இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த வலிப்பு வியாதி எப்பொழுது வரும் என்று எனக்கே தெரியாது. ஒவ்வொரு நாளும் மன கவலையோடு தான் இருப்பேன். மருத்துவரிடம் பரிசோதித்து பார்த்ததில் மூளையில் பிரச்சனை இருக்கிறது. அதற்காக நீங்கள் வாழ்நாள் முழுவதும், அதாவது வலிப்பு வந்தாலும் வராவிட்டாலும் மாத்திரை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டனர். இதனால் ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவிலும் நான் மாத்திரை தவறாமல் சாப்பிட்டு வந்தேன். இரவில் எனக்கு அதிக நேரம் தூக்கம் வராது. இதனால் பகலிலும் எனக்கு உடல் சோர்வாகவே இருக்கும். இதனால் என் எதிர்காலத்தை குறித்து எனக்குள் எப்பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில்தான் ஊரடங்கு காலத்தில் 2020ஆம் வருடத்தில் மே மாதத்தில் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி நான் பார்த்தேன். அப்பொழுது ஒரு நாள் நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் எப்படி வைப்பது என்பதை குறித்து எனக்கு புரியும்படி நீங்கள் கூறினீர்கள். அதன் பின்பதாக நான் விசுவாசத்தோடு அன்றைய தினமே என்னுடைய பாவங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து இயேசுவே என்னை தொட்டு சுகமாக்கும் என்று விசுவாசத்தோடு ஜெபித்தேன். அன்றைய தினம் ஜெபித்து முடித்த பின்பதாக நான் மாத்திரை எடுப்பதையே நிறுத்திவிட்டேன். தொடர்ந்து விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பெரிய ஆச்சரியம், இப்பொழுது 4 வருடங்களுக்கு மேலாகிறது, எனக்கு வலிப்பு வரவே இல்லை. வலிப்பு வியாதியிலிருந்து விடுதலை. நான் அதற்குரிய மாத்திரை எடுக்கவே இல்லை. இயேசு மீது வைத்த விசுவாசத்தின் பலனாய் அவரே எனக்கு பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். எல்லா மகிமையும் இயேசுக்கே உண்டாவதாக. ஹெலினா திருப்பூர்லேருந்து எழுதியிருக்காங்க. 33 வருஷம் வலிப்பு வியாதி, நுரை தள்ளி விழுந்துருவாங்க, எந்த இடத்துல வரும்னு தெரியாது. 4-5 நாள் உடம்பு வலிக்கும். மயங்கி விழுந்தால் எழும்புறக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ரோட்டில், பஸ் ஸ்டாண்டில், எங்கே போனாலும் இப்படி வாழ்கிறது. பயம், கலக்கம், எவ்வளோ வேதனையான வாழ்க்கை. 33 வருஷம். ஒரு நாள் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துட்ட பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சாங்க, விடுதலை. அதன் பிறகு அந்த வியாதி வரவே இல்லை. இதுதான் இயேசு உங்களுக்கு செய்வார். இது பிறவியிலேயே இந்த வியாதி, பிறந்ததுலேருந்தே இந்த பிரச்சனை அப்படி சொன்னாலும் இயேசுவால் அதை மாற்ற முடியும். உங்களை சிருஷ்டித்தவரே அவர் தானே. அவர் கையில் உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவர். 5 சாட்சிகளை கேட்டதில் ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார். இப்போ 2 சாட்சி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று சகோதரி சுகந்தி, வேலூரை சார்ந்த சகோதரி சுகந்தி. அவனுடைய கணவருக்கு எப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது என்பதை சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து கொடுப்பது மெய்யான ஒரு விடுதலை. அதற்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், காசு கொடுக்க வேண்டாம், இலவசம். ஏன்னா நம்முடைய விடுதலைக்காகத்தான் சிலுவையிலே நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். ஒருவேளை உங்களுடைய கணவரோ பிள்ளைகளோ மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருந்தால் சண்டை போடாதங்க, அவங்கள்ட்ட போய் கோவப்படாதங்க, எரிச்சல் படாதங்க. உங்களால் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த பாவம் தான் அப்படிலாம் சொல்லாதங்க. அந்த பழக்கத்துக்கு அவங்க அடிமை ஆயிட்டாங்க. யாரும் விரும்பி செய்கிறதில்ல, அது அவங்களை அடிமையாக்கி விட்டு. அவங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. அப்போ அவங்களுக்கு அன்பு காட்டுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம், நீங்கள் ஒரு நாள் விட்டுருவீங்க,
இயேசு விடுதலை தருவான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அழுங்க, ஆண்டவர்கிட்ட கண்ணீர் வடிங்க, ஆண்டவர்கிட்ட உத்தரவாதம் எடுத்து ஜெபிங்க. என் கணவர் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைன்னு ஜெபிங்க. ஆண்டவர் தொடுவார். ஒரே ஒரு தொடுதலில் வாழ்க்கையை மாறிவிடும். சரியா? சரி, இன்னொரு சகோதரி ரூபி, கோயம்புத்தூர். இவங்களுக்கு 10 வருஷமாக ஒரு வியாதி பிரச்சனை. அது எப்படி இயேசு குணமாக்கினார் என்பதை அவங்களே சொல்கிறாங்க. இந்த சாட்சியப்பார். இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? நம்முடைய பெயர் அவருக்கு தெரியும்னா நம்முடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். நம்முடைய வியாதி, கடந்து செல்கிற பாதை எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கரெக்டாக அவங்களுடைய பேர், அவங்களுடைய பிரச்சனை, கஷ்டத்தை சொல்லி அது கூட சொல்லிடலாம். விடுதலை கொடுக்கணும்ல, மனிதனால் எப்படி கொடுக்க முடியும்? அன்றைக்கோட சுகம். தலைவலி போனார், 10 வருடமாக இருந்த பிரச்சனைக்கே முடிவு. இதுதான் இயேசு, அற்புதமான ஆண்டவர். அவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் பார்த்தீங்களா, பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். புகைப்பிடிக்கிற பழக்கம், மதுபான பழக்கத்திலிருந்து, கண்ணிலிருந்து கட்டியை மறைய பண்ணினார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அதே மாதிரி 33 வருஷமாக அந்த வலிப்பு வியாதியை மாற்றினார். இவங்களுக்கு பாருங்கள், 10 வருஷமாக அந்த தலைவலியை மாற்றி விடுதலை. இதே மாதிரி ஒரு அற்புதம் எனக்கு வேணும், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படி சொல்கிறீங்கல்ல, மதுபானம், போதை வஸ்துகள், அது மாதிரி கேம், பணத்தை வச்சு கேம் விளையாடி உங்களை அடிமையாக்கி வச்சுருக்கிறது, ஒரு விடுதலை எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என்னை மன்னிக்கணும், என் பாவத்தை உணர்கிறேன், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், அப்படி ஜெபிக்கணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைக்கணும். எந்த கண்ணில் சுக வேணும்னா கண்ணில் கை வைங்க, காதில் சுக வேணும்னா காதில் விரல் வைங்க, இருதயத்தில் சுக வேணும்னா இருதயத்தில் கை வைங்க. உங்களுடைய லங்ஸில் அல்லது உங்களுடைய கிட்னியில் எங்கே உங்களுக்கு பாதிப்பு இருக்குதோ அங்கே கை வைத்து, கட்டிகள் இருக்குது, என்னுடைய தைராய்டு கட்டி கழுத்தில் இருக்குது, தலையில், மார்பில், வயிற்று பகுதியில் கட்டி இருக்குன்னா அந்த இடத்துல கை வைத்து கொண்டு, இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி மறைந்து போகட்டும், இயேசுவே இந்த கட்டியை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு ஒரு ஜெபம். இயேசுடைய பெயரை சொல்லுங்கள் போதும், அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. கண்ணிலிருந்து கட்டியை மறைய பண்ணிட்டாரே ஆண்டவர், உங்கள் சரீரத்தில் இருக்கிற கட்டியை எடுத்து போட்டு விடுவார். பயப்படாதுங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள் அவங்க இருந்து அவங்க மேலே கை வைத்து பெற்றோர் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டு படுத்திருந்தால் குடும்பத்தார் அவங்க மேலே கை வைங்க. சின்ன குட்டி பிள்ளைகள் கூட, சின்ன குட்டி பிள்ளை ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு சுகமாயிரும், அம்மாவுக்கு சுகமாயிரும், தாத்தா பாட்டிக்கு சுகமாயிரும். நீ விசுவாசத்தோடு ஜெபித்தா இயேசு அற்புதம் செய்வார். அப்படி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும்னா கணவன் மனைவி ஒரு மனப்பட்டு கை கோர்த்து, இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவரே ஆசீர்வதியின் தடைகளை மாற்றணும்னு ஜெபிக்கணும். கணவனோ மனைவியோ பக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் இருதயத்தில் ஒருமனப்பட்டு இணைந்து, நீங்கள் அங்கங்கே இருக்கிற இடத்துல இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பார்ப்பதை செய்வார். சரியா? சிலருக்குள்ள பயத்தின் ஆவி, பயப்படுத்திக்கிட்டே ராத்திரி தூங்க முடியல, பயப்படுத்துகிற சொப்பனம், கலங்க பண்ணுகிற ஆவி, டிப்ரெஷன், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவி, பில்லிசுனியம், மந்திர கிரியல் நிமித்தம் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல, இந்த போராட்டத்தில் சிலர் இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். விசுவாசத்தோட இந்த ஆவியினுடைய கிரியைகள் வெளியேறட்டும், அழியட்டும், இந்த வீட்டை இயேசு ஒப்பு கொடுக்குறோம் அப்படி சொல்லி ஜெபிச்சு பாருங்கள். இன்றையிலேருந்து ஒரு மாற்றம். உங்கள் வீடு தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படும். ஜெபிக்கலாமா? முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவது நம்ம ஆண்டவருக்கு முன்னாலே தாழ்த்துவதற்கு அடையாளம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு வசதியானபடி ஜெபிக்கலாம். முடிந்தவங்க மட்டும் முழங்கால் படியிடுங்க. அப்படி ஆண்டவருக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு கருத்தாக ஜெபிக்கணும். ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே என்னை தொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை வேணும். கை வைங்க, இருதயத்தில் கை வைத்து, எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும், பாவத்தில் இந்த விடுதலை வேணும், சமாதானம் வேணும், இயேசுவே எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரே என் உள்ளத்தில் வாருன்னு கேளுங்க. வியாதியுள்ள இடத்துல கை வச்சிட்டிங்களா? ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபிக்க போகிறீங்க. நீங்கள் தான் ஜெபிக்கணும். அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னோடு பேசி இருக்கிறீர், நான் விசுவாசிக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த இயேசு எனக்கும் அற்புதம் செய்வீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும், இயேசுவே என்னை விடுதலை ஆக்கும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும்,
ஜெபிங்க ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே தொடும், இயேசுவே என் பாவங்களை மன்னித்து எனக்கு விடுதலை தாரும். சொல்லுங்க, இயேசுவே இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும், இந்த கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும், தைராய்டு கட்டிகள் மறையட்டும், கேன்சர் கட்டிகள் மறையட்டும். இயேசுவே உம்முடைய வல்லமை என் சரீரத்தில் இறங்கட்டும், இந்த வலிகள் வேதனைகள் விலகட்டும், எலும்பில் நரம்பில் சுகம் உண்டாகட்டும், கட்டிகள் இல்லாமல் கரைந்து மறைந்து போகட்டும். ஜெபிங்க, என் சரீர உறுப்பை தொடும் ஆண்டவரை, இருதயத்தை தொடும், என் லங்ஸை தொடும், லிவரை தொடும், கிட்னியை தொடும், ஜீரண உறுப்பை தொட்டு குணமாக்கும் ஆண்டவரே. என் எலும்புகளை தொடும், நரம்புகளை தொடும், என் இரத்தத்தில் இருக்கிற வியாதி மறையட்டும் ஆண்டவரே. எனக்கு சுகம் தாரும், சுகம் தாரும். ஜெபிங்க. சில இரத்தத்தில் பாதிப்பு ஏற்பட்டதுனால மரண பயத்தோடு ஜெபிக்கிறீங்க. உங்கள் இரத்தத்தில் ஒரு கிருமி கலந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் இரத்தத்தில் நீங்கள் சில பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பயந்து மரண பயத்தோடு இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. அந்த இரத்தத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுகிறது. விசுவாசத்தோடு இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டு குணமாக்குகிறீர், நன்றின்னு சொல்லுங்கள். வாயை திறந்து அவரை துதிங்க. விடுதலை உண்டாகிறது, கட்டிகள் மறைகிறது, வலிகள் மறைகிறது, செயலற்ற உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒரு சிறுநீரகம் பழுதடைந்து விட்டது, ஒன்று தான் இயங்கி கொண்டு இருக்கிறது, இன்னொன்றை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் தொடுகிறார், உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். அந்த செயலற்று போன சிறுநீரகத்தை இயேசு தொடுகிறார். சிறுநீரகம் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் மறைகிறது, அந்த யூரினரி அந்த ஸ்டோன் மறைகிறது. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. இயேசுவே என் குழந்தைக்கு சுகம் தாரும், என் கணவருக்கு சுகம் தாரும். இயேசுவே என் மனைவியை தொட்டு குணமாக்கி கேளுங்க. இயேசுவை கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க, கற்பத்தின் கனி உண்டாகட்டும், தடைகள் விலகட்டும், அற்புதம் செய்யுங்க, குழந்தையை குணமாக்குங்க, என் கணவரை தொட்டு குணமாக்குங்க. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லணும் வாய் திறந்து. உங்கள் ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆஸ்பத்திரியில் இருந்து ஜெபிக்கிறீங்க, அவங்க மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், மரண கட்டுகள் மாறட்டும்னு சொல்லுங்கள். ஆண்டவர் தொட்டு விடுதலை செய்து கொண்டு இருக்கிறார். நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தில் சகல வியாதிகளும் மறைகிறதற்காக உமக்கு நன்றி. விடுதலை உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். கட்டிகள் மறைகிறதற்காக நன்றி. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கேட்காத காதுகள் கேட்க ஆரம்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பார்க்க முடியாத கண்களிலே வெளிச்சம் வருகிறது. பேச முடியாத நாவுகளின் கட்டுகள் அறுக்கப்பட்டு பேச்சு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் கால்கள் நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுகிறது. இயேசுவின் நாமத்தில் பயன்படுத்த முடியாத கைகள் சுகமடைகிறது. இயேசுவின் நாமத்தில் எலும்புகள் நரம்புகள் இருக்கிற வலிகள் வேதனைகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இப்போ அப்படியே வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், அற்புதம் எனக்கு செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு அற்புத மாற்றம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஜாஸ்பர் என்கிற ஒரு சகோதரனை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். உடைய சரீரத்தில் இருக்க அந்த வியாதி மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவுடைய கரம் தொட்டு உங்களை விடுதலை ஆக்கிவிட்டது. ஜாஸ்பர், இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்து. ஜாஸ்பர்னு சொன்ன உடனே ஜெனிஃபர் என்னைத்தானோ என்று எண்ணினீங்க. சகோதரி, உங்களுடைய சரீரத்திற்குள் ஆண்டவுடைய வல்லமை இறங்குகிறது. கர்ப்பப்பை பிரச்சனையினால் ரொம்ப வலி வேதனை, நீங்கள் ரொம்ப நெருக்கத்தை ஒரு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க பல வருஷமாய். ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய கர்ப்பப்பையை தொட்டு அதனுடைய பிரச்சனையை மாற்றுகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஹரிப்பிரியா என்கிற மகள், ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே, இயேசுவின் வல்லமை உன் எலும்புகளை தொட்டு குணமாக்குகிறது. உன்னுடைய போனில் உனக்கு பிரச்சனை, அது உன் வாழ்நாள் முழுவதையும் பாதித்து விடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இயேசுடைய வல்லமை உன்னுடைய எலும்புகளை தொட்டு புதிதாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க. மாணிக்கம் என்கிற ஒரு சகோதரர் உங்களை ஆண்டவர் தொடுகிறார். மாணிக்கம், ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. உங்களுக்கும் தலைக்குள்ள தான் பிரச்சனை.
அந்த வலி வந்தால் கண்ணில் வலியா, முகத்தில் வலியா, தலையில் வலியான்னு புரிய முடியலை. உங்களுடைய தலைப்பகுதி முழுதும் பாதிக்கப்படுது. சில சமயம் கண்ணுக்குள்ளே வலிக்கிற மாதிரி இருக்குது, சில சமயம் தலைக்குள்ளே வலிக்கிற மாதிரி இருக்குது, சில சமயம் கன்னத்தின் ஒரு பகுதியில் வலிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையில் கஷ்டப்படுறீங்க. இயேசு உங்களை தொடுகிறார். அந்த வலிகளை சிலுவையில் சுமந்து விட்டதுனால அந்த வேதனை கொண்டு வந்த பொருளாத பிசாசின் கிரியை அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். அந்த வலியை கொண்டு வந்த ஆவியை நான் அதட்டி அப்புறப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், விடுதலைக்காக உமக்கு நன்றி, மனதாரமை துதிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அநேகரை தொட்டு விடுதலையாக்கி கொண்டிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து விட்டீர். உமக்கு நன்றி அப்பா. மரண போராட்டத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்காக ஒரு தாய் செபிக்கிறீங்க. ஆஸ்பத்திரியிலே வைத்து கொண்டு செபிக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனால் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவே என் குழந்தையை நீர் சுகமாக்கி தாருன்னு செபிக்கிறீங்க. மரண போராட்டத்தில் அந்த குழந்தை இருக்கிறது. ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டார். இயேசுவே நீ கூப்பிட்ட கூப்பிடலின் சத்தத்தை கேட்டார். உன்னுடைய குழந்தை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். எல்லா பாதிக்கப்பட்ட உறுப்புகளும் சரியாகிறது. மருத்துவர்கள் ஆச்சரியப்படும்படி குழந்தை பூரண சுகத்தோடு வீட்டுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, டாக்டர்ஸே ஆச்சரியப்படுவாங்க. உன்னுடைய கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டது சகோதரி. உன்னுடைய கண்ணீரின் நிமித்தம் ஆண்டவர் உன்னுடைய குழந்தைக்கு சுகம் தந்து விட்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். வாய்த்தரன் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். ஆண்டவர் கொடுத்த விடுதலை சுகத்திற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன் அப்பா. நடுத்தர வயதுள்ள ஒரு சகோதரன், நீங்கள் வீல் சேரில் உட்காந்துருக்கிறீங்க. அதில் தான் வீட்டுக்குள்ளே உங்களை தள்ளிக்கிட்டு போவாங்க. வீல் சேரில் உட்காந்துருக்கிறீங்க, நடக்க முடியாதபடி. அதனால் என் குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்குது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பு எல்லாமே பாதிக்கப்பட்டு போச்சு. நான் வேலை செய்து கொண்டிருந்தேன், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனேன்னு நிற்கிறீங்க. உன்னுடைய கண்ணீர், இயேசு உன்னுடைய கண்ணீரை கண்டார். ஆண்டவருடைய வல்லமை உன்னுடைய சரீரத்தில் இறங்குகிறது. வீல் சேரில் உட்காந்துருக்கிறீங்க, லுங்கி அணிந்திருக்கிறீங்க. உன்னுடைய காலுக்குள்ளே இப்போ ஒரு வல்லமை இறங்குகிறது. எழும்புங்க, எழும்புங்க, இயேசுவின் நாமத்தில் எழும்புங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரன்னு சொல்லிக்கிட்டே எழும்புங்க. கால்கள் புது கால்களாய் மாறுகிறது. எலும்புகள் வல்லமை இறங்குகிறது. எளிமை நடக்க ஆரம்பிங்க. இயேசுவே ஸ்தோத்திரன்னு சொல்லிக்கிட்டே நடங்க. விடுதலை, விடுதலை. கட்டுகள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு மாற்றம். நீங்கள் நல்ல வேலை செய்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கவனித்து கொள்வீங்க. கர்த்தர் இயேசு உங்களை நேசித்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பாலாஜி என்கிற ஒரு ஐயா ஜெபிக்கிறீங்க. ரொம்ப பக்தி உள்ளவர்கள். உங்கள் பேக்கெட்டில் எப்போவுமே தெய்வத்தினுடைய படத்தையே வச்சுருப்பீங்க. அவ்வளோ பக்தி உள்ளவர்கள். என் இருதயத்தின் பக்கத்தில் கடவுள் படத்தை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி வைத்திருக்கிறவர்கள். ஆனால் உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு மரண போராட்டத்தில் இருக்கிறீங்க. மரண பயம் உங்களை சூழ்ந்து இருக்கிறாரு. இப்போது இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவே சுகம் தாரும், என் இருதயத்தை குணமாக்கும். ஆண்டவர் தொடுகிறார். இயேசுவின் தழும்புள்ள கரம் இருதயத்தை தொட்டு குணமாக்குகிறது. மரண பயம் விலகுகிறது. இருதயம் புது இருதயமாய் மாறுகிறது. அடுத்த முறை டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, உங்களுடைய இருதயம் புதிதாகிவிட்டது என்று சொல்லுவாங்க. அந்த செய்தியை கேட்பீங்க. விசுவாசத்தோடு இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவர் செய்கிற அற்புதத்திற்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு பெரிதப்பா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த பிள்ளைகள் வேண்டிக் கொண்ட எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுத்துட்டீங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் தான் அற்புதம் செய்கிற தேவன். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஆண்டவருடைய வல்லமை தொட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அநேகருக்கு இன்றைக்கு ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்.